ஆட்சியை கவிழ்க்க முயற்சிக்கும் திமுக வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை எப்படியாவது கவிழ்த்து விட வேண்டும். விஜயை பொறுத்த வரைக்கும் இனிமேல் தமிழக முதலமைச்சராக தொடர்ந்து வைக்கக்கூடாது, அதிகபட்சம் 6 மாதங்களுக்குள் ஆட்சியை கலைத்து விட வேண்டும் என திமுக தலைமை அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் தற்போது நடைபெற்றும் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி எப்போது வேண்டுமானாலும் கவிழலாம் அப்படின்னு சொல்லி நமது ஸ்டாலின் தினம் மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே பேசியிருக்கிறார். தயாராக இருங்கள் என்று ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறாராம். திமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசிய அவர் 2029 பார்லிமெண்ட் தேர்தலுடன் சட்டப்பேரவை தேர்தலும் வருவதற்கு வாய்ப்பு என்பது இருக்கிறது. எனவே திட்டமிட்டு செயல்படுவோம். நமது தோல்வி என்பது தற்காலிகமானதுதான். பல வெற்றிகளுக்கு சொந்தக்காரர்கள் நாம். அது மட்டுமல்லாமல் இந்த தோல்விக்கு முழுவதுமாக நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். கண்டிப்பாக 2029 பார்லிமெண்ட் நாடாளுமன்றத்தில் வரக்கூடிய அந்த நேரத்தில் தமிழகத்திலும் சட்டப்பேரவை தேர்தல் என்பது வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதை வைத்து நாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்குரிய சூழல் என்பது இருக்கிறது. நாம் அனைவரும் தொடர்ந்து பாடுபடுவோம் என திமுக தலைவர் ஸ்டாலின் பேசியிருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்ல பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.